அசெம்பிளி ஸ்டண்ட்ஸ் டைட்டில் அப்படி வச்சேன்னு சொல்லிட்டு யாரும் வந்து டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா வந்து லைவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே பார்க்குறாங்க. நான் வந்து ரோட்டில் போயிட்டு இருந்தேன்னா ஒரு ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைவை பார்க்குறாரு. பஸ்ஸில் போனால் அங்கே யாராச்சும் ஒருத்தவங்க லைவை பார்க்குறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இருக்கிறதுக்குமே இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொசைட்டியாக பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம். சரிடா, இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ ரீசெண்டாக அந்த சட்டப்பேரவை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து வீடியோ போட்டு அடிச்சுப்பாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வந்து சட்டசபை லைவ் வருதுன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஃபன் ஆகுது. ஓகேப்பா, நாளைக்கு வந்து ஒரு ஃபன் இருக்குது நமக்கு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு வச்சுங்களேன், இந்த லாஸ்ட்டான இந்த சட்டசபை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரியும். இந்த ஆக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த குட்டி ஸ்டோரி, அதுக்கு அவங்க பதிலுக்கு வெளியே வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான காம்படிஷனாக, ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஆஸ் அ சொசைட்டியாக பார்க்கும்போது இது ஒரு பேடான விஷயம் தான். ஏன் நான் வந்து சொசைட்டியாக பேடான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க இந்த மாதிரி பேசும்போது அவங்க அதை ரீல்ஸில் வைக்கிறாங்க, ஷார்ட்ஸில் கட் பண்ணி போடுறாங்க, நம்ம அண்ணன் மாசா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் சொல்லிக்கிறாங்க. பட் இதில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, மக்கள் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ் ஆகுது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான பதில் வருதானா இல்லை. அதாவது ஒரு காமெடியான விஷயத்தை நடத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை டைவர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போயிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்ல வரேன். நீ யாரா வந்து அட்வைஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, மக்களோட பிரச்சனைகளுமே வந்து அந்த சட்டசபையில் அதுக்கான தீர்வுமே வந்து வருதா, அதுக்கான முடிவுமே அவங்க எடுக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்ல வரேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். பை.